முள்ளிவாய்க்கால் மோற்றத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் தின நினைவேந்தல் நிகழ்வில் சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னஸ் காலமார்ட் கலந்து கொண்டு முள்ளிவாய்க்கால் நினைவு தூபிக்கு மலர் தூவி வணங்கினார். இதேவேளை வடக்கு கிழக்கு உள்ளிட்ட தமிழர் பகுதிகளில் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடாத்துவதற்கு பாதுகாப்பு தரப்பினரால் பல்வேறு இடையூறுகள் ஏற்படுத்தப்பட்ட நிலையில் மக்களின் பேரெழுச்சியுடன் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் யுத்தம் நிறைவடைந்து 15 வருடங்கள் கழிந்தும் பாதிக்கப்பட்டவர்கள் நீதிக்காக இன்று முள்ளிவாய்க்காலில் காத்திருப்பதாக சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னஸ் காலமார்ட் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் தின நினைவேந்தல் நிகழ்வில் இன்றைய தினம் கலந்து கொண்டு யுத்தத்தில் உயிரிழந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்தியதன் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், இலங்கையில் 3 தசாப்த காலமாக நிலவிய 1000 தாங்கிய உலகப் போரில் பாதிக்கப்பட்ட பலருக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு தவறிய இலங்கை அதிகார தரப்புகள் மற்றும் சர்வதேச சமூகத்தின் இணைந்த கவனமான செயற்பாட்டை ஒன்றிய 15 வருட பூர்த்தி நினைவூட்டுகின்றது. 15 வருடங்களுக்கு முன்னர் யுத்தத்தின் இறுதி நாட்களில் உயிரிழந்த பெருமளவான அப்பாவி பொதுமக்கள் உயிர் நீத்த பகுதியில் இன்று நாம் மிகவும் துயரத்துடன் நிற்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு முன்னதாக யுத்தத்தின் போது தாம் இழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் தமிழ் சமூகத்தார் முன்னெடுத்திருந்த முயற்சிகளை தடுக்கும் வகையில் கைதுகள், பலவீனமாக தடுத்து வைப்புகள் மற்றும் வேண்டுமென்றே தவறான கருத்துக்களை பரப்பியிருந்தமை போன்ற நினைவு கூறலை தடுக்கும் வகையிலான சம்பவங்களை நாம் அவதானித்திருந்தோம். உயிர் நீத்தவர்களை நினைவு கூறவும் தமது அன்புக்குரியவர்களுக்காக அமைதியான முறையில் ஒன்று கூடி தமது உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்குமான உரிமைக்கு அதிகார தரப்பினர் மதிப்பளிக்க வேண்டும். யுத்தத்தில் இரு தரப்புகளில் இருந்தும் சர்வதேச சட்டங்களுக்கு அமையவும் சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் மனிதநேய சட்டங்களை மீறும் வகையிலான குற்றங்கள் புரியப்பட்டுள்ளமை தொடர்பில் போதிய அளவு ஆதாரங்கள் காணப்படுகின்றமையை ஐக்கிய நாடுகளின் விசாரணைகள் இணங்கியுள்ள போதிலும் அவ்வாறான பாரதூரமான குற்றங்கள் தொடர்பில் பக்கச்சார்பற்ற அல்லது சுயாதீனமான தேசிய விசாரணைகளை முன்னெடுப்பது தொடர்பில் எவ்விதமான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படவில்லை. அத்துடன் யுத்தத்தின் போது வளைந்து காணாமலாக்கப்பட்ட குடும்பங்களின் எஞ்சியுள்ள அங்கத்தவர்கள் தமது அன்புக்குரியவர்களை தொடர்ந்தும் தேடிய வண்ணம் உள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் தமக்கான நீதியை நீண்ட காலமாக தேடுவதை அவர்களிடமிருந்து அறிந்து கொள்வது மிகவும் மன உளைச்சலை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு பதிலளிப்பதற்கு இலங்கை அரசாங்கம் சிறந்த தீர்வாக அமைந்திருந்த போதிலும் கடந்த 15 வருட கால பகுதியில் பொறுப்பு கூறலுக்காக உள்ள கட்டமைப்பை நிறுவுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு முயற்சிகள் வரும் கண்டுபிடிப்புகளாகவே அமைந்திருந்தன. இந்த வாரத்தின் முற்பகுதியில் ஐக்கிய நாடுகள் அலுவலகத்தின் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகரால் வெளியிடப்பட்ட அறிக்கையிலும் இலங்கையின் பொறுப்புக்கூறல் செயற்பாடுகளில் காணப்படும் இடைவெளிகள் காரணமாக இந்த விடயம் தொடர்பான கரைகள் மாறாமல் காணப்படுவதை வலியுறுத்தியிருந்தது. உண்மை, நீதி மற்றும் இழப்பீடு போன்றவற்றுக்காக இன்றும் ஆயிரக்கணக்கான பாதிக்கப்பட்டவர்கள் காத்திருக்கின்றனர் என்று முள்ளிவாய்க்காலில் நாம் அவர்களுடன் உறுதியாக கைகோர்த்துள்ளோம் எனவும் தெரிவித்துள்ளார். யுத்தம் சார்ந்த செயற்பாடுகளிலே சர்வதேச குழுக்கள் ஒரு தோல்வியாகவும் நாங்கள் இந்த நினைவு நாளை நாங்கள் கருதி கொள்ளலாம். அதாவது இந்த மக்களை காப்பாற்றுவது. Ahead of this event, we have witnessed a clampdown on memory initiative, including arrest, arbitrary detention, deliberately skewed interpretation of the Tamil community's attempt to remember their people lost to the war. Authorities must respect the space for people, families, victims to grieve, to memorialize their loved one and respect their right to freedom of expression and peaceful assembly. மக்கள் பலரை உறவுகளை இழந்த விடயங்களை துக்கங்களை அனுஷ்டிக்கிறதுக்கும் அதே மாதிரி சுதந்திரமாக கூடுவதற்கும் சுதந்திரமாக தங்களுடைய பேச்சுக்களை மக்கள் வெளியிடுவதற்குமான உரிமையை மக்கள் பழகிக்கொள்வதற்கு செயற்படுத்துவதற்கான அந்த இடத்தை அந்த 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 செயற்படுத்துவதற்கான அந்த உரிமையை மக்களுக்கு அரசாங்கமோ ராஜாங்கங்கள் கொடுக்க வேண்டும் என்பதையும் அதே மாதிரி மக்கள் இதுவரைக்கும் இழந்தவர்கள் கொல்லப்பட்டவர்களாக இருக்கலாம் சரி, இறந்தவர்களாக இருக்கலாம் சரி, தடுத்து வைக்கப்பட்டவர்கள் இவ்வாறான பல இழப்புகளை சந்தித்த மக்கள் வந்து அதை அந்த வேதனைகளை அவர்கள் புகைந்து கொள்வதற்கான அந்த இடத்தை அவர்கள் கொடுக்க வேண்டும். UN investigation have found credible evidence of multiple
crimes committed under international, and so has Amnesty International back during the war. It is fundamental, very little, in the way of an independent and impartial national inquiry into such serious crimes. தங்களுக்கு இழைக்கப்பட்ட பிள்ளைகள் இல்லைன்னு சொல்லி சொன்னால் குற்றங்களுக்கான நியாயங்களை மக்கள் பெற்றுக்கொள்வதற்கான வழி இருக்க வேணும், அந்த உரிமை இருக்க வேணும். தற்போதைய நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அது மிகவுமே குறைவாகத்தான் இருக்கின்றது. இழைக்கப்பட்ட குற்றங்களுக்காக நியாயங்களை தேடுவதற்கான செயற்பாடுகள் அரசு சார்ந்த பகுதிகளிலோ சர்வதேசம் சார்ந்த பகுதிகளிலோ நாங்கள் பார்க்க அதன் ஈடுபாடுகள் மிகவும் குறைவாகவே காணப்படுகிறது. There is a report that was published yesterday by the UN High Commissioner for Human Rights, and it has reiterated the incredible deficit in Sri Lankan accountability initiative. And we are here to say no and to say stop to the impunity. ஓகே, இவ்வாறாக நேற்றைய நாளிலும் யூஎனால் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை சார்ந்து மக்களுக்கு எதிராக இருக்கின்ற வன்முறைகள் குற்றங்கள் இவைகள் முற்றுமுழுதாக நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற நிப்பாடப்பட வேண்டும் என்ற அந்த எண்ணக்கருவை தான் நாங்களும் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் சர்வதேச மதிப்பு சபையும் கோரி நிற்கிறது. அதன் பிரகாரம் தான் நாங்கள் Tens of thousands of victims and their families, some of whom I have met yesterday, mothers of disappeared, continue to suffer in anguish. Within the human rights world, we always say that disappearance is the worst ever crimes that can be committed, because you can never close, you can never get closure on what happened. நான் நேற்றைய தினத்திலும் பல காணாமல் ஆக்கப்பட்டவருடைய குடும்பத்தவர்களை நாங்கள் கண்டு சந்தித்திருந்தேன். அதன் பிரகாரமும் மிகவும் கொடுமையான ஒரு குற்றமாக ஒரு வன்முறையாக காணாமல் ஆக்கப்படுதல் இல்லை காணாமல் போகிற ஒரு விடயம் இருக்கின்றது. ஏனென்றால் அது சார்ந்த விடயத்தை நெருங்கி செல்வதற்கான வழிகள் எதுவுமே இல்லாத ஒரு விடயமாக அது காணப்படுது. அதை கிட்ட நெருங்க முடியாத ஒரு கொடுமையாகவோ குற்றமாகவோ நாங்கள் அதை பார்க்கலாம். They don't know what happened to their loved one, they don't have truth, they don't have justice. And therefore we at Amnesty International stand in solidarity with these mothers and with all of you here who want to know what happened to your loved ones and who are demanding justice. Thank you. அவர்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது, அது சார்ந்த உண்மை என்னன்னு தெரியாது, அது சார்ந்த நியாயம் நீதியும் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கின்றதால அவர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க சர்வதேச மனித சபையும் நாங்கள் உடன் நிற்க முயற்சிக்கின்றோம். நன்றி. தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பாக தமிழ் மக்கள் சர்வதேச விசாரணை ஒன்றுதான் தேவை என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வேறு எந்த உள்நாட்டு பொறிமுறையிலும் நம்பிக்கை இல்லை என்று சொல்லி இது தொடர்பாக நீங்கள் இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். And they're asking us, actually, this has been going on for a long time, okay, and almost 15 years now, and we all want international inquiry. That is the only way in which we have our own rights. When you see the crowd, what do you think? What is the way for your talk? Yes, that's exactly why we are here. We are here to ensure that Sri Lanka does not fall off the international agenda, because there are many competing disaster crises, from Gaza to Ukraine to Myanmar, and it is a sad truth that people's attention may move away from Sri Lanka. So our first objective by being here is to remind the world that there are people in Sri Lanka for whom justice has not been delivered. We are also here because the national authorities have failed, because there is no trust for the national authorities, and therefore it is within the international community that we may find a solution for unleashing a meaningful inquiry into what happened, and particularly into finding the location of the disappeared.
இந்த சூழ்நிலையில் மற்ற நாடுகள் உதாரணத்துக்கு அவன் சொன்னது உக்ரைன் காசா மியான்மர் மாதிரியான நாடுகள்லையுமே இப்படியான பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறது. அதே நேரம் நாங்கள் இங்கே இருக்கிறது ஒரு சர்வதேச மன்னிப்பு சபை சார்ந்து இங்கே இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா இங்கே இருக்கிற மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை சர்வதேச அங்கங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்கு. இங்கே இன்னும் பிரச்சனை இருக்கிறது, இன்னும் மக்களுக்கான நீதி நியாயங்கள் தேவை என்கின்றத அவர்களுக்கு உலகத்தில் அவங்க எல்லா நாடுகள் சார்ந்துமே வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் இங்கேயும் அது தேவை என்கின்ற அந்த எண்ண கருத்தை ஞாபகப்படுத்துறதுக்கு நாங்கள் இங்கே வந்துருக்கிறதுதான் முதலாவது. ரெண்டாவது ஃபாதர் கட்ட கேள்வியில் அடிப்படையில் அவங்களோட இதுன்னு சொல்லிச்சுன்னா தாங்கள் அதாவது அம்னஸ்டி இன்டர்நேஷனல் வந்து செயற்படுகிறது முதலாவது அவங்க மனித உரிமை சார்ந்த ஒரு அமைப்பு. அதுலேயும் முதலாவது அவங்க ஏற்றுக்கொண்டு நடக்கிறது அப்படின்னா சர்வதேச மனித உரிமைகள் சார்ந்த ஒரு விஷயம். இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ்ன்றது ஒரு விஷயம், அதை சார்ந்த அடிப்படை மனித உரிமைகள்ன்றது நாடு சார்ந்தும் சர்வதேசம் சார்ந்த விஷயங்களையும் அதில் என்னென்ன விடயங்களை உள்ளக அரசு உள்ளக சட்டங்கள் பவர் வந்து ஆதிக்கங்கள் வந்து அதை மதிப்பு செலுத்த வேண்டும், அதை கொண்டு நடத்த வேண்டும் என்கின்ற விடயங்களை ஆணைத்தனமாக அவங்களுக்கு நினைவுபடுத்துறது தான் அம்னஸ்டி இன்டர்நேஷனலுடைய செயற்பாடாக இருக்கிறது. Should we recall, so as soon as Sri Lanka's conflict was over, there was some internal review of human rights established by the US. And one of the most, actually the UN acknowledged that it failed in Sri Lanka, the whole system failed. And they said that they will ensure that nothing of that sort is going to happen ever in any other part of the world. So, do you think, it may not be part of your mandate, but do you think that that's being carried out, being maintained, that the resolve is being followed? Within the United Nations. I think within the United Nations the resolve is in there. We see that every year with the vote at the Human Rights Council, where a number of countries are pushing for a resolution on Sri Lanka. We also see that with the OHCHR, the Human Rights Office of the UN, producing a report and conducting its investigation. There was a report issued yesterday, and we particularly see that with the accountability project for Sri Lanka, the so-called SLAP. So there are ongoing initiatives. What is happening though is that there is no political will on the part of the Sri Lankan authorities to make use of those initiatives and to ensure that they deliver justice where the authorities fail to do so. The UN is only as good as political determination, and if the states are not supporting the UN initiative, it is more difficult for those initiatives to deliver justice. But the initiatives are there. It is up to us, civil society, you, the media, the mothers, to make use of them, to keep bringing cases to them, and to ensure that they keep Sri Lanka on the agenda, because that's what the government wants. It wants people to forget outside Sri Lanka. They want Sri Lanka goes to be forgotten. They really don't like what's happening in Geneva or in New York. So what I am saying is that we will be in Geneva and we will be in New York as long as justice has not been delivered. Families, that those instruments were established probably to please the international community in response of some kind of pressure, but there is absolutely no evidence of a political determination to make them work. And that's what happened. It has not delivered what the families need. Amnesty International has reached a very negative conclusion about national initiatives as far as peace, truth and reconciliation are concerned, and this is why we are asking for the international community to keep the pressure to ensure that the UN instrument deliver. We are demanding that universal jurisdiction be applied whenever some of the war criminals are traveling abroad. We welcome the sanctions imposed against them by the United States, and we are calling on the Sri Lankan government to really master the political will to bring an end to this ordeal.